முந்திரி கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து நாகர்கோயிலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரோ கப்போ எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு பச்சை பயிறு நல்லா பொன்னிறமாக சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிர் வந்து சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா வறுத்தாச்சா, இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து ஆற விட்டுருங்க. இது இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா சிம்லேயே வச்சு பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்துக்கலாம். ஈரப்பதம் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் தேங்காய் சேர்க்கலைன்னா இதை வந்து 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நல்லா நீங்கள் மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 5 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஜாகரி வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜாகரிக்கு பதிலாக கருப்பட்டி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை, நான் வந்து வெல்லம் தான் எடுத்திருக்கேன். 3/4 கப் ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுட்டு அது வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும். அதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த பாசி பயிறு 3 ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேங்குது. ஸோ அதனால் நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சி, ஆக்சுவல் ரெசிபி வந்து கொரகொரப்பாக அரைச்சி தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஃபைனாக அரைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து கொரகொரப்பாக அரைச்சி அரைக்கும்போது சாப்பிடல. அதனால் ஃபைனாக அரைச்சி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், கரைச்சி வச்சுருந்த வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே காய்ச்சின நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நெய் வீடியோவும் நான் எப்படி செய்கிறது, ஈஸியாக பண்ணுறதுங்கிறது வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா அந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வெள்ளைப்பாவை காய்ச்சி நம்ம வந்து எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி வரணும். இது மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அது ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மாவு கலக்கிக்கலாம். அரிசி மாவு 1/2 கப், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கோட் ஆகும், பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்ன்ஃப்ளவரை. டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக தண்ணி மாதிரி ஆகிட்டா அந்த உருண்டையில் வந்து ஒட்டாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுதான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த உருண்டை போடும்போது நம்மளுக்கு அழகாக கோட்டாகி நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு உருண்டையிலுமே அந்த மாவு வந்து கோட்டாகி இருக்கும். இதை நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒட்டிக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர், மைதா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறதுனால ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக எண்ணெயில் போட்டு நல்லா ஹையில் இருக்கணும். சூப்பராக தான் வந்து உருண்டை வந்து எல்லா சைடும் ஈவனாக முந்திரி கொத்து ரெடி ஆகிடும். இதை வந்து ஃபஸ்ட்டு போடும்போது ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பரட்டி போட்டிங்கன்னா முந்திரி கொத்து வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லீவில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த முந்திரி கொத்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.